என்ன சார் இந்த சொரியாசிஸ் எங்கே போனாலும் தீர மாட்டேங்குது, இது எப்போ தான் தீரும் அப்படின்னு கவலையில் இருக்கிறீங்களா? இந்த வீடியோவை பாருங்கள், உங்கள் சொரியாசிஸ் காணாம போகும். அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். யோகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உலகத் தமிழர்களுக்கும் ஆத்மீக அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்று நமது சேனலில் சொரியாசிஸ் தொழுநோய் சம்பந்தமான விஷயங்கள், ஏன் இந்த நோய் வருகிறது, அதுக்கான தீர்வு என்ன என்பது கொடுக்க இருக்கின்றோம். இந்த நோய் வரக்கூடிய காரணங்கள், முதலில் இது வயிற்றில் தான் அனைத்துமே ஏற்படுகின்றன. மலச்சிக்கல் தான் மூல காரணமாக இருக்கிறது. அந்த பழைய மலங்கள் உள்ளே தங்குவதன் காரணமாக அதிலிருந்து ஒரு சில ரசாயனங்கள் மாற்றம் ஏற்பட்டு அந்த மீண்டும் இரத்தத்தில் அது கலந்து அது வெளியே வர துடிக்கும் பொழுது, தோள்களின் மீது வெளியே வருகின்ற பொழுதுதான் இது சொறி சொரங்காக மாறுகிறது. இந்த நோய் வருபவர்களுக்கு, மலச்சிக்கல் இருப்பவர்களுக்கு அதிகம் ஒத்துக்கொள்ளாத உணவுகளை அதிகமாக உட்கொள்கிறவர்கள், தண்ணீர் அதிகம் அருந்த முடியாத சூழலில் இருப்பவர்கள், இல்லை மறந்து விடுபவர்கள், இல்லை அதன் மீது விருப்பம் இல்லாமல் இருப்பது, உங்களுடைய உடம்பு 20 கிலோவுக்கு ஒரு லிட்டர் தண்ணி குடிக்க சொல்கிறாங்க. 60 கிலோ நீங்கள் இருக்கீங்கன்னா 3 லிட்டர் ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த நோய் அதிகமாக இருக்கும். அப்படி வந்தவர்களுக்கு வண்டுகடின்னு ஒன்று இருக்குது தொழுநோயில், அது ஒரு வகை. வண்டுகடிங்கிறது அங்கங்கே ரவுண்டாக கருப்பு கருப்பாக வரும். அது இல்லாமல் உங்களுக்கு வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், முக்கால்வாசியான இது வந்து வண்டுகடியால் வர்றதில்லை. அது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு, வயல் வேலை செய்கிறவங்க பூச்சி கடிக்கிறதுனால வரும். இந்த நமக்கு வரக்கூடிய இப்போ நகர்ப்புறத்தில் வரக்கூடிய சொரியாசிஸ் எல்லாமே வந்து மலச்சிக்கலால் தான் வருது. அதனால் மலச்சிக்கலை சரி பண்ணிக்கணும். மலச்சிக்கலை சரி பண்ணிக்கிறதுக்கு முதல்ல வந்துட்டு நீங்கள் வந்து அதிகம் வந்து காட்டு யானம்னு ஒரு அரிசி இருக்குது. அந்த அரிசியை வந்துட்டு நீங்கள் களி மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும். அதால் அரைச்சி களி மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கல் உங்களுக்கு நல்லாவே கட்டுப்படும். அதை தொடர்ந்து அந்த அரிசியை ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அதற்கு பிறகு கத்தாழையை பயன்படுத்தலாம். கத்தாழை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா கழுவிட்டு அதை தேனில் ஊற வச்சு அதை சாப்பிட்லாம். அது இல்லைன்னா சியா விதைன்னு ஒரு விதை இருக்குது. அது எங்களால் பண்ண முடியாது அப்படின்னா சியா விதை வாங்கி நைட்டே ஊற வச்சு அதை காலையில் மோரில் வந்து அதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் உங்களுக்கு வந்து கண்ட்ரோலுக்கு வரும். அதுக்கு பிறகு துத்தி இலை பொடின்னு கிடைக்குது. அதை வாங்கி நீங்கள் தேனில் குழச்சி அதையும் சாப்பிடும் பொழுது மலச்சிக்கல் சரியாகும். அதுக்கு பிறகு சொரியாஸுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து குப்பை மேனி இலைன்னு ஒரு இலை இருக்குது. அந்த இலையும் உப்பும் வச்சு அரைச்சி மேலே போடலாம். அது இல்லாதவங்க நித்திய கல்யாணின்னு ஒரு இலை இருக்குது. இலை, பூவு, செடி அது வேரோட கொண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நிழலில் காய வச்சு அதை தேங்காய் எண்ணெயில் எரித்து மேலே தடவினீங்கனாலும் அந்த சொரியாசினுடைய அளவு குறையும். அதற்கு பிறகு நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு தண்ணி வந்து ஒரு 80 கிலோ இருக்கீங்கன்னா 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அந்த தண்ணியில் நீங்கள் வந்துட்டு ஒரு 10 சொட்டு எலுமிச்சம்பழம், ஒரு 2 டீஸ்பூன் தேன் கலந்து டெய்லி அந்த தண்ணியை குடிக்கக்கூடிய, தண்ணி பற்றாக்குறையினால அந்த நோய் வருது. ஏன்னா அந்த கழிவுகள் வெளியேற முடியாமல் தோல் மூலியமா வெளியே வரதுக்கு முயற்சி பண்ணுறதுனால வரக்கூடியது. இதெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் செய்தும் உங்களுக்கு மாற்றம் ஏற்படலைன்னா உங்களுக்கு அதீதமாக ரொம்ப முத்திருச்சுன்னு அர்த்தம். நம்மளுடைய தோலில் 7 அடுக்குகள் இருக்கின்றன. அந்த 7 அடுக்குகளையும் சரி செய்து நம்மளுடைய சர்ம நிவாரணி சூரணம் என்று ஒன்று இருக்கிறது. சர்மத்தை உங்களுக்கு பொன் போல் மாக்கும். அதனால் அந்த சர்ம நிவாரணி சூரணத்தை நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது உள்ளேயும் சாப்பிட வேண்டும், வெளிப்பூச்சும் செய்ய வேண்டும். செய்கின்ற பொழுது உங்களுடைய சர்ம நோய்கள் எப்படிப்பட்ட ஒரு நோயாக இருந்தாலும், பாலம்பலமாக சிலருக்கு வெடித்திருக்கும், சிலருக்கு பன்னித்தோலை போல அங்கே கருப்பாக தென்படும், சிலருக்கு மீன் செவிலை போல் சொரியும் பொழுது அதிலிருந்து செதிலாக வெளிப்படும். இப்படி தோல் மண்டலங்கள் கெட்டு அவை அந்த கழிவுகள் வெளியேற இடமில்லாமல் தோல் மூலமாக முயற்சிக்கும் பொழுது இந்த நோய்கள் உருவாகின்றன. இதற்கு நீங்கள் போதுமான அளவு தண்ணீரிலே நம் மருந்தை கலந்து அதை அருந்துகின்ற பொழுது உங்களுடைய சிறுநீர் வழியாகவும் மலத்தின் மூலமாகவும் பழைய கழிவுகள் வெளிப்பட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு தோலை நீங்கள் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். அதனால் எப்படியேற்பட்ட தொழுநோய் இருந்தாலும், சரும நோய்கள் இருந்தாலும் நீங்கள் அதை சரி செய்து கொள்ள நம்மளுடைய சர்ம நிவாரணி சூரணத்தை பெற்று நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி, சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயண நமஸ்து.